காமாட்சிபுரி ஆதீனம் தான் முதல்ல திருப்பணிலாம் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் இதனால நாவல் ஒரு மாதிரி ரொம்ப அருமையான ஒரு கோயிலாக மாற்றணும். அது இறைவன் தான் மாணிக்க வாசகரும் திருவாதூர் பெருமான் தான் அதுக்கு அருள் செய்யணும். அது கூட பேசி அரண்மனையில் பேசுறது. ஆனால் இன்னும் இதுக்கு சரியான ஒப்புதல் கொடுக்கல. ஆனால் இந்த இடத்துல வந்து அரண்மனை அறக்கட்டளை சார்பில் நாள்தோறும் இங்கே வந்து 365 நாளும் ஆணிமகத்தில் தொடங்கி அடுத்த ஆணிமகம் வரையில தொடர்ந்து நாள்தோறும் திருவாசக முற்றோதல் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு அரங்கம் தேவை என்று சங்கத்தில் பார்த்து தெரியும். அரங்கம் கட்டியிருக்கிறோம். அருமையான திருப்பணி. அதுக்கப்புறம் அது வந்து தங்குகிற அன்பர்கள் உணவுக்கு உணவரங்கம், அப்புறம் இந்த கோயிலையே அந்த அரங்கத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு பெரிய மதில். இந்த 3 பணிகள் சில மாதங்களுக்கு முன்னாலே அரண்மனை அறக்கட்டளை தொடங்கப்பட்டு எளியர் தான் வந்து 3 இடத்துக்கு கால்கோட் பண்ணோம். இப்போ அது அப்படி பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரங்கம் மிகப்பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 500 பேர் எளிமையாக ரொம்ப தாராளமாக உட்கார்ந்து பண்ணலாம். நல்ல 20 அடி உயரமான கூரை, நல்ல காற்றோட்ட வசதியாக இருக்கிற மாதிரி. ஏசியெல்லாம் போட முடியாமல் இருந்தால் கூட நம்ம நல்ல ஃபேன் போட்டாலே நல்ல காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரி பெரிய 20 அடி உயரத்தில் போட்டு தளம் போட்டு கொண்டு போகிறோம். அந்த அளவுக்கு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அரண்மனை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருநாவலூருக்கு வந்தவங்களுக்கு தெரியும். திருநாவலூரில் அந்த சுற்று மதில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 6க்கு 8 அகலத்தில் கருங்கல்ல நம்ம வந்து அவருடைய வரலாற்று புடைச்சிற்பமாக போட்டுக்கிறோம். குருமணி முனிவர் தொடங்கி அவர் கைலாயத்தை சென்று சேருகிற வரையில் இருக்கிற அந்த இதெல்லாம் 32 கற்களில் அதை அமைத்தோம். அதே போல இந்த இடத்துல நம்முடைய மாணிக்கவாசனுடைய வரலாற்றை எல்லோரும் தெரிந்து கொள்ளுகிற வகையில் சிற்பமாக, அது கல் சிற்பமாக இல்லாமல் நவீன முறையில் இவர் பயன்படுத்துகிற அளவில் ரொம்ப அழகாக பார்த்து இருக்கிற மாதிரி அந்த 18 சிற்பங்கள் அந்த அரங்கத்துக்குள்ள அந்த ஜன்னல் இடையிடையில் அந்த சிற்பங்கள் வரும். அப்படி ஒரு 18 சிற்பங்கள் வரையறதுக்கு அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் முடிஞ்சதுன்னா அதெல்லாம் இந்த ஆணிமகத்துக்குள்ள அநேகமாக நிறைவு பெறும் என்று தியாகராஜன் தெரிவித்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து இங்கே முற்றோதல் நடைபெற வேண்டும். அதற்கு இறைவன் திருவருள் பாலிக்க வேண்டும். இந்த பணிக்கான அருளையும் பொருளையும் எல்லாம் வல்ல வாதவூர் பெருமானும் மாணிக்கவாசக பெருமானும் அருள் கொண்டு நல்ல வேண்டிக் கொண்டு அருமையான இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்ம காலையில் மீனாட்சி கோயில் போயிட்டு திருப்புவனம் பார்க்கணும்னு நினைச்சோம். ஆனால் பூவன பெருமான் நமக்கு அருள் செய்யலை. 12 மணிக்கு அடைச்சிருவாங்க, அதனால அது வர முடியல. சரி, வாதவூர் பெருமானும் அருள் செய்யணும்னு பார்த்தா அவரும் வாதவூர் பெருமானும் மூட்டிட்டாரு. இப்போ இந்த இடத்த மட்டும் நாம் பார்ப்பதற்கு திருவருள் வாய்த்திருக்கிறது. இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நாம் எல்லாரும் இறைவனை வேண்டுவோம். அரண்மனை அறக்கட்டளைக்கு இந்த மாதிரி ஒரு தொண்டுகளுக்கு நாம் துணையாக இருக்கிற வகையில் இந்த 100 நாள் திட்டம், 100 ரூபாய் திட்டம் என்று எல்லோருக்கும் தெரியும். தெரியாத நண்பர்கள் இதை தெரிந்து கொண்டு நீங்கள் அதுக்கு யாரும் பெருசாக யாரையும் கூட தொடர்பு கொள்ள வேண்டியதில்லை. இந்த அலைபேசியில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிற நண்பர்கள் பிளே ஸ்டோரில் போய் அந்த அரண்மனைன்னு நீங்கள் தமிழ்லேயும் ஆங்கிலத்திலேயும் அடிச்சிங்கன்னா அந்த ஆப் வரும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் தரவிறக்கம் செய்து கொண்டால் நீங்களே உங்கள் பெயர், உங்கள் அடையாளம், எதுக்காக ஆதார் அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது அது குடும்ப அட்டை ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு ஒரு முறை வருகிற அந்த கடவுச்சொல் வரும். அதெல்லாம் உள்ளீடு செய்தீங்கன்னா அந்த பதிவு உங்கள் பேரில் பதிவாயிடும். அதுவே நீங்கள் விரும்புகிற தொகையை லம்சம் என்று மொத்தமாக கொடுக்கலாம். விரும்பினா மொத்தமாக லட்சம் ரூபாய் கூட கொடுக்கலாம், கோடி ரூபாய் கொடுக்கலாம். அதெல்லாம் நேரடியாக அந்த அரண்மனை அறக்கட்டளை வங்கி கணக்கு போகும். இல்லை மாதந்தோறும் நாங்கள் 100 ரூபாய் சேர்ந்தனால் அந்த மாதந்தோறும் செய்கிற திட்டத்தில் கூட நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். ஒருவர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க சேர்த்துக் கொள்ளலாம். அதில் உங்களுக்கு கீழே அந்த உறுப்பினர் நீங்கள் முதல் பேர் இப்போ நம்ம திருஞான சமுதாயம் வச்சுன்னா அவருக்கு கீழே 3 பேர் சேர்த்துக்கலாம். அவங்க குடும்பத்தை 10 பேர் சேர்த்துக் கொள்ளலாம் உறுப்பினர்களாக என்று. அது மாதந்தோறும் அதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய், 4 பேருக்கு 400 ரூபாய் 500 கட்டலாம். அந்த 100 ரூபாயெல்லாம் சேர்த்து தான் இந்த மாதிரி பணிகளெல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் புதிதாக வந்திருக்கிற நண்பர்கள், இந்த விவரம் தெரியாத நண்பர்கள் இதில் இந்த அரண்மனை அறக்கட்டளை சேர்ந்து இந்த தொண்டுக்கெல்லாம் துணையாக இருக்கிற அன்போடு கேட்டுக்கொண்டு மாணிக்கவாசகர் பிறந்த இந்த பூமியில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இப்படி 4 பெருமக்கள் வாழ்ந்த அந்த இடமெல்லாம் இன்றைக்கு இருக்குது. நாவலூர் இருக்குது, திருவாமூர் இருக்குது, அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் சீர்காழி அருமையான இடம். ஆனால் அது இப்போ நம்ம கையில் இல்லை, அது வேற ஒரு கட்டம் இருக்குது. ஆனால் இடம் இருக்குது, அந்த அமைப்பு, அந்த கட்டடம் இருக்குது. சீர்காழி போனவங்களுக்கு தெரியும். அது ஒரு பக்கம் பெரிய வருத்தமான சூழல், அது ஒரு இருக்கட்டும், அது ஒண்ணு. ஆனா இருக்குது, ஒரு கட்டடம் இருக்குது. இங்க மாணிக்க ஒரு கட்டடம் இருக்குது. இதே போலதான் 63 நாயன்மாருக்கும் அவர்கள் வாழ்ந்த தளத்திலும் முக்தி பெற்ற தளத்திலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அதற்கு இறைவன் அருளையும் பொருளையும் அதுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிக்கும் துணை செய்ய வேண்டிய நேரத்தில் வேண்டிக் கொண்டு மாணிக்க வாசகர் அவதாரம் செய்த இந்த தளத்தில் அவர் முக்தி பெற்றது சிதம்பரம். நாம் ஏற்கனவே தில்லை சிதம்பரம் பார்த்துக்கிறோம்.
அவதாரம் பெற்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம திட்டத்தில் இது இல்லை. இருந்தாலும் நான் இந்த பகுதிக்கு வருகிற போது வாரம் பார்க்கணும். இந்த பணியை அன்பர்கள் பார்த்தால் நன்கொடை கொடுத்தவர்களுக்கு நம்முடைய நன்கொடை மூலம் இது உருவாகி இருக்கிறதை பார்த்து பிறகலாம். நன்கொடை வழங்காது தெரியாதவர்கள் இதை பார்த்து நன்கொடை வழங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றதுனால இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாம் ஞானிக்க வாசகருடைய சில பதிகங்களை விண்ணப்பம் செய்துவிட்டு இருந்து நம்ம ஸ்ரீதரங்கம்மா ஸ்ரீதரங்க எங்கம்மா இங்கேயே முடிச்சுட்டு இப்படியே சாப்பிட்டுட்டு தாம்பாமா இப்போ வேறங்க சாப்பிட்டுக்கலாம். இளையான்குடி போய் சாப்பிடலாம். இளையான்குடி போய் அங்கே போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாலாங்கி போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் முடிஞ்சவரைக்கும் வெயில் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் போய் பார்க்கலாம். அந்த அரங்க வேலைகள்லாம் கட்டட பணியெல்லாம் பார்த்து கொள்ளலாம். வாய்ப்பு அன்பர்கள் நீங்களும் அதுக்கு துணையாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் சொல்லி அரண்மனை அறக்கட்டளை சேர சொல்லலாம். அவர்தான் அவர் வந்து அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லி ஆமா அப்படி இல்லாம நீங்க சேரலாம். நேரடியாகவும் சேரலாம். ஏன்னா அந்த ஆப் அந்த மாதிரி பண்ணிருக்கோம். அதுல வந்து நீங்க சேர்ந்து பயன்படலாம் தெரிவித்துக் கொண்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு உருவான பணி நடைபெறுகிறது. இது மட்டும் இல்லாம நம்ம பல இடங்கள்ல பார்த்து உத்தரகோசம் வங்கியில நடராஜர் சிலை முன்னாலும் தகர கொட்டா இருக்கும். பழைய காலத்துல வந்து தெரியும். 2 ஆண்டு முன்னாடி வந்து அதை நீக்கி கருங்கல் போட்டு அதுக்கு கருங்கல் மண்டபம் அமைத்து கொடுத்திருக்கிறோம். அதே போல அந்த அன்னைக்கு கோயில உத்தரகோசம் இருக்கிற அந்த தரை முழுதும் அந்த கருங்கல் தரையெல்லாம் வந்து அரண்மனைக்கு செய்யப்பட்டதுதான். இது மட்டும் இல்லாமல் அங்க எப்படி சிதம்பரத்தில் நடராஜாவுக்கு பொன் கூரை போட்டிருக்கிறோமோ அதே போல ஆதி நடராஜா அதுதான் முதல்ல சொல்லுவாங்க இந்த கோயில. அந்த கோயில்ல இருக்கிற நடராஜாவுக்கும் மரக நடராஜாவுக்கு மேல பொன் வைக்கிற மாதிரி ஒரு பணியையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் எதிர்காலத்தில் தெரிவிக்கப்படும். அதற்கெல்லாம் நம்ம துணையாக இருக்கலாம். அதே போல இந்த அரண்மனை அறக்கட்டையானது இந்த மாதிரி பணிகளோடு இடையில நாயன்மார்களுடைய தலங்களையும் போற்றி பாதுகாக்கின்ற பணியையும் அங்கே ஒரு உருவான ஒரு கட்டடத்தை அமைப்பதற்கான பணியையும் மேற்கொள்ள வேண்டிய நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புள்ள நண்பர்கள் அதிலெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களை உறுப்பினராகி மாதந்தோறும் இயன்ற 100 ரூபாய் ரொம்ப எளிமையான தொகை. ஒரு நாளைக்கு 35 காசு சேர்த்தா 30 நாளைக்கு சேர்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய். பெருசா ஒன்றும் செலவு பண்ண தேவையில்லை. ஒரு நாளைக்கு 35 காசு. காஃபியே இன்னைக்கு ஒரு காசு வெளியில எல்லாம் சென்னையில எல்லாம் ஒரு காஃபி போனீங்கன்னா 30 ரூபாய். பெரிய ஹோட்டல 35 ரூபாய் சில இடங்கள்ல. சாதாரண ஹோட்டல போனா கூட 25 ரூபாய் கிடைக்குது. ஆனா இது ஒரு நாளைக்கு 35 ரூபாய் 35 பைசா சேர்த்தா ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் சேர்ந்துடும். அந்த நீதி தொகையை அடுத்த மாதத்துக்கு சேர்த்து கட்டலாம். அதனால எளிமையான வகையில கட்ட முடியும். வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் அதில் எல்லாம் கலந்து கொண்டு அன்பர்களுக்கும் தெரிவித்து அதை சேர செய்ய வாய்ப்போடு கேட்டுக்கொண்டு பறைகள் மூழ்கி அழுதடி நடந்த அன்பன் அடியவர் கடமை செய்வான். அன்பாக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அதிகம் படிச்சு